ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மட்டன் கீமா யக்னி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கீமா யக்னி செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ்: 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 50 ml தயிர், 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கலாம். அதில் 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாச்சு. லவங்கம் ஏலக்காய் பட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாதான் சீக்கிரமா வெங்காயம் வதக்கும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போற அளவுக்கு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுல நீங்க ஃப்ரெஷ்ஷா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டா கூட இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீமாவை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுல தயிர் சேர்த்துக்கலாம். அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். லைட்டா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 6 ல இருந்து 7 விசில் கொடுக்குறேன். நீங்க உங்க கறியை பொறுத்து நீங்க வேக வச்சுக்கோங்க. விசில் கொடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் கூட திரிஞ்சு மேல வந்துடுச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம மட்டன் கீமா யக்னி ரெடி. சூடான சுவையான மட்டன் கீமா யக்னி ரெடி. இந்த மாதிரி நம்ம சிக்கன்ல செய்யலாம், பீஃப்ல செய்யலாம். இது கூட ரொட்டி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்கும்.
இந்த மாதிரி ரெசிபி நீங்க உங்க வீட்ல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.